மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கீர்த்தி வாசன் தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அனாமலிஸ் ஹண்ட் ஃபைண்ட் அனாமலிஸ் அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனாமலி கேம். அதாவது அனாமலி கேம் அப்படின்னா என்னதுன்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அனாமலி அப்படின்னா எதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து அனாமலினா என்னதுன்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நான் தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அதாவது அனாமலி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறான ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம், சரியா? இப்போ நம்மளுடைய வீடே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீடு வந்து நார்மலாக இருக்கும், திடீர்னு நம்மளுக்கா ஒரு கற்பனையாக தோணலாம். இல்லைன்னா சும்மா இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்க, அப்போ நீங்கள் திடீர்னுட்டு ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க, உங்களுடைய ஃபோட்டோவே பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்களுடைய ஒரு வலது கண் வந்து மூடிக்கிட்டு இருந்தால், அதாவது ஒரு கண் திறந்துக்கிட்டு இன்னொரு கண் மூடிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா இது, ஃபோட்டோவுடைய போஸ் வந்து மாறி இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு இருக்காதா? இல்லைன்னா திடீர்னுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த சேரு, ஃபேனு, கட்லுலாம் வந்து பறந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் திடீர்னு? அதெல்லாம் வந்து தான் அனாமலிஸ், சரியா? அதுதான் வந்து அனாமலின்னு சொல்லுவாங்க, புரியுதா? ஸோ அனாமலின்னா அதுதான். அந்த கேம் தான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். இந்த அனாமலி கேம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அனாமலிஸ் கேம் இருக்குது. நம்ம அதெல்லாம் வந்து வர வீடியோவில் வந்து ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது ஒரு அனாமலிஸ் கேமும் ஒரு கேட்டகரியில் இருக்குது. இன்றைக்கி நம்ம விளையாட போகிற அனாமலி கேம் என்ன கேட்டகரியில் இருக்குன்னா, இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்வெளி வீரர், இந்த விண்வெளியில் போயிட்டு, அதாவது இந்த நிலாவில் போயிட்டு, இந்த செவ்வாய் கிரகத்துலலாம் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த விண்வெளி வீரர்கள்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அவங்களா இருக்கோம். நம்ம வந்து ஒரு ராக்கெட்டில் வந்து பயணிச்சிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி ஏலியன்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணலான்னு வருது. நம்ம ஏலியன்ஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும், சரியா? அதுதான் இந்த கேம். அதுக்கப்புறமேட்டுக்கா முதலே சொன்ன மாரி வழக்கத்துக்கு மாறான ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா நம்ம வந்து முன்னோக்கி போகக்கூடாது, அப்படியே பின்னோக்கி நம்ம வந்த வழியாகவே போயிடணும். அதுவே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த இடத்துல வந்து எந்த ஒரு அனாமலையும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம வந்து முன்னோக்கி போயிட்டே இருக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் என்னுடைய பழைய சேனலுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஆசையாக இருந்ததுன்னா இதே சேனலில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், சரியா? கிராணி சாப்டர் வீடியோ போட்டிருப்பேன், அதில் நம்மளுடைய பழைய சேனலுக்கு என்ன ஆச்சுன்னு நான் போட்டிருப்பேன், சரியா? ஓகே, இப்போ நான் வந்து கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இங்கே என்ன போட்டிருக்குதுன்னா, அதுதான் நான் முதலே சொன்னது தான். வழக்கத்துக்கு மாறான ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து வந்த வழியாகவே பின்னோக்கி போயிடணும். ஆனால் அதுவே எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னா நீங்கள் முன்னோக்கி போயிட்டே இருக்கலாம். அதாவது இப்போ வந்து எந்த ஒரு வழக்கத்துக்கு வித்தியாசமான ஏதாவது இருந்ததுன்னா அதோ இந்தமாரி பின்னாடி போயிடணும். ஆனால் அதுவே வந்து வழக்கத்துக்கு மாறான விஷயம் எதுவும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முன்னோக்கி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எது வரைக்கும் போகணுன்னா 0லேருந்து 16வது கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து போனீங்கன்னா நீங்கள் கேமோட வின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஓகே, உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ விளையாட உங்களுக்கே புரியும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், முதல்ல இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்கணும். இந்த இடத்துல என்ன நாளாக இருக்குதோ அதில் நோட் பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பாக்ஸ் இருக்குது, ஓகேவா? இந்த இடத்துல வந்து இந்த பக்கம் 3 பாக்ஸ் இருக்குது, அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1 பாக்ஸ் இருக்குது, சரியா? இங்கே 3 பாக்ஸு, இங்கே வந்து 1 பாக்ஸ் இருக்குது, சரியா? நோட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம இதெல்லாம் நோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனி அடுத்தடுத்து இதே கம்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போக போகிறோம். அதாவது 16வது கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் நம்ம போக போகிறோம். 16வது கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாத இருக்கான்னு செக் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ராய்டு சூட் இருக்குது, அதாவது விண்வெளி வீரரோட சட்டை. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சேர் இருக்குது, இங்கே வந்து ஒரு செடி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த விண்டோ இருக்குது. விண்டோ வெளியே ஏதாவது வழக்கத்துக்கு மாறாக ஏதாவது தெரியுதான்னு செக் பண்ணிப்போம். ஓகே, விண்டோக்கு வெளியவும் எதுவும் வழக்கத்துக்கு மாறாக எதுவும் இல்லை.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டில்மேனோடைய போஸ்டர் இருக்குது. இதுலேயும் எதுவும் கிடையாது இந்த பையனுடைய மூஞ்சியில். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு காஃபி கப்போடைய ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதுலேயும் எதுவும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா மாப் போட்டு தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. இங்கே எதுவும் இல்லை. இங்கே ஏதோ என்னதுன்னு தெரியலையே. இது ஏதாவது ஒரு கிட்டா இல்லைன்னா வந்து ஏதாவது கம்ப்யூட்டரா என்னன்னு தெரியல. ஆனால் அதுவும் எதுவும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் இருக்குது, அதாவது விண்வெளி வீரர் பயன்படுத்துகிற ஹெல்மெட். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின் இருக்குது. இந்த டஸ்ட்பின்லேயும் எதுவும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அதாவது ஸ்நாக்ஸ்லாம் வேணும்னா வாங்கிக்கிற இது இருக்குது. இங்கேயும் எதுவும் இல்லை. இங்கே ஒரு செடி இருக்குது, இதுலேயும் எதுவும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலக்ஸி ஃபோட்டோ இருக்குது. ஒருத்தர் தொப்பி போட்டு நின்றுட்டு இருக்காரு. குதிரைகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இங்கே வந்து ஒரு விண்வெளி வீரர் உக்காஞ்சிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு பூமி உருண்டை இருக்குது, அதாவது குளோபுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த பூமி உருண்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எந்த ஒரு அனாமலியும் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா வந்து இது சும்மாவே லைட்டாக சுற்றிட்டு தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதோட பொசிஷன் மாறிட்டே இருக்கும், அதுக்கு நம்ம கண்டுக்க வேணாம். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏடிஎம் மிஷின் மாரி இருக்குது. இந்த பேங்க்லலாம் இருக்கும்ல, அந்த ஏடிஎம் மிஷின் மாரி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 விண்வெளி வீரர்கள் வந்து உள்ளே வந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி இருக்குது. சரி, ஓகே, இங்கேயும் நம்ம செக் பண்ணோம். இதுதான் போகிற வழி. இங்கேயும் நமக்கு ஏதாவது அனாமலியாக இருந்தால் நம்ம அப்படியே திரும்பி ஓட வேண்டியது தான். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு செடி இருக்குது, இதுவும் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் ஏதோ ஒரு கதைன்னு நான் நினச்சி போகிறேன் கைஸ். எஸ், போடுங்க கைஸ், வேறு லெவல். நான் நினச்ச மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து எதுவும் இல்லை கைஸ். நம்ம இதே மாதிரி இப்போ இந்த கேமோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம இதே மாதிரி 16வது கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் போகணும், சரியா? ஓகே, அங்கே 3 பாக்ஸு, ஒரு பாக்ஸ் இருந்தது. இங்கே விண்வெளி வீரர் சூட்டு, இங்கே ஒரு சேரு, அப்புறம் இங்கே வந்து ஒரு செடி, ஜன்னல் வெளியே எதுவும் அனாமலியாக தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரோபோட் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ரோபோட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்குது. அதுக்கிட்ட வழக்கத்துக்கு மாறாக எதுவும் இல்லை. இங்கே லேப்டாப் மாரி ஏதோ ஒன்று இருக்கும், வெளியே எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு ஹெல்மெட் இருக்கும், இந்த விண்வெளி வீரர் ஹெல்மெட், இதுலேயும் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே ஒரு குப்பை தொட்டி, இதுலேயும் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு காஃபி கப்பு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மனுஷனுடைய போஸ்டர். ஹேய் இருங்க, ஹேய் என்னது கைஸ், இதுக்கு முன்னாடி இந்த போஸ்டர் இந்த மாதிரி இருந்தது. மாட்டிக்கிச்சு பார்த்தீங்களா? அந்த மனுஷனோட மூஞ்சி கிராக் ஆகிருக்குது. எவன்டா கீரில் போட்டான் மூஞ்சில். நல்ல வேலை கைஸ், நல்ல வேலை பார்த்துட்டோம். எஸ், பார்த்தீங்களா, அது ஒரு அனாமலி. நம்ம நல்ல வேலை பார்த்துட்டோம். எப்படி நாங்களாம் யார்? ஆங்கரி ப்ரோபே தமிழ்நாடு, எங்ககிட்டே வா. ஓகே, பார்த்தீங்களா கைஸ், இந்த மாரி தான். எந்த ஒரு விதமான அனாமலியும் இல்லைன்னா நம்ம முன்னோக்கி போயிட்டே இருக்கலாம். ஏதாவது அனாமலி இருந்ததுன்னா நம்ம பின்னாடி போயிடணும், அவ்வளோதான். ஓகே, இங்கெல்லாம் எதுவும் இல்லை கைஸ், ஜன்னலுக்கு வெளியும் எதுவும் இல்லை. இப்போ பாருங்களேன், அந்த போஸ்டரை நார்மலாக இருக்குது. ஆனால் முன்ன மூஞ்சில் வந்து கிராக் விட்டுருந்தது. நல்ல வேலை பார்த்தோம், இல்லைன்னா அப்படியே போயிருந்தோம், நர்த்திக்கு அவுட் ஆகிட்டு ஃபஸ்ட்லேருந்து வந்திருக்கும். நல்ல வேலை கைஸ். ஓகே, வெளியும் எதுவும் இல்லை. இங்கே லேப்டாப் நார்மலாக இருக்குது. இங்கே ஒரு ரோபோட் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுவும் நார்மலாக இருக்குது. இங்கே ஒரு ஹெல்மெட் இருக்கும், இந்த ஹெல்மெட்டும் நார்மலாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கா இங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்கும், இந்த குப்பை தொட்டிலே எதுவும் இல்லை. இங்கே ஒரு ஸ்நாக்ஸு பாக்ஸ் இருக்கும், அதாவது ஸ்நாக்ஸ் மிஷின், அதுலேயும் எதுவும் இல்லை. இங்கே ஒரு செடி, அதுலேயும் எதுவும் இல்லை. இந்த பூமியை வந்து நோட் பண்ணக்கூடாது, அது லைட்டாக சுற்றிட்டே தான் இருக்கும். இங்கே ஒரு விண்வெளி வீரர் உக்காந்து இருக்கான். இங்கே இந்த பிக்சர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு செடி இருக்குது. எதுவுமே இல்லை எனக்கு என் கண்ணுக்கு எந்த அனாமலே தெரில. ஸோ நார்மல் தான் நினைக்கிறேன் கைஸ். டேய், நார்மல் நினச்சி தரக்குறேன். டேய் இல்லைடா, நோ
நோ நோ நோ, நான் இதை ஒற்றுக்க மாட்டேன். கைஸ், நம்ம நல்லா தானே கைஸ் செக் பண்ணோம், எந்த அனாமலையும் இல்லை. ஏன் கைஸ் இந்தமாரி நடந்துச்சு? ஏன் கைஸ் இந்தமாரி பண்ணுறாங்க? என்னத்த சொல்கிறது? சரி விடுங்க. இந்த பாக்ஸில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்குது இந்த பாக்ஸு. ஓகே, வெளியவும் எதுவும் இல்லை, இந்த போஸ்டர்ஸ்லேயும் எதுவும் தெரியல. இந்த ரோபோட்டும் நார்மலாக தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. இந்த லேப்டாப்பும் நார்மலாக தான் இருக்குது, வெளியவும் எதுவும் இல்லை. இங்கே ஒரு ஹெல்மெட் இருக்குது, அந்த ஹெல்மெட்டும் நல்லா தான் இருக்குது. இந்த குப்பை தொட்டியும் நல்லா தான் இருக்குது. இந்த பாக்ஸும் நல்லா தான் இருக்குது. இங்கே ஒரு விண்வெளி வீரர் உக்காஞ்சிட்டு இருக்காரு. ஏலியன் வந்துச்சா, நம்ம பூமியை கைப்பற்ற போதான். எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க. அச்சோ, நல்ல வேலை பார்த்துட்டேன் காய்ஸ். பா வேண்டாம். அங்கேருந்து ஒரு மனுஷன் என்னடா பண்ணிச்சு அந்த ஏலியனு? சரி, இங்கே வந்து 3 பாக்ஸ் இருக்குது. இங்கே ஒரு பாக்ஸு, இங்கே விண்வெளி வீரர் சூட்டு, இங்கே சேரு, இங்கே செடியை, அதுக்கப்புறம் ஜன்னல் வெளியே எதுவும் அனாமலியாக இல்லை. அதுக்கப்புறம் இங்கே போஸ்டரில் ஏதாவது அனாமலியாக இருக்கா? எதுவும் இல்லை. இங்கே வந்து ஒரு ரோபோட் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கு. இங்கே வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இருக்குது, இதுலேயும் எதுவும் இல்லை. இங்கே வெளியவும் எதுவும் நார்மலாக தான் இருக்குது. குப்பை தொட்டியும் நார்மலாக தான் இருக்குது. ஸ்நாக்ஸு மிஷினும் வந்து நார்மலாக தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கான இது இங்கே ஒரு விண்வெளி வீரர் உக்காந்து இருக்கான், இங்கேயும் நார்மலாக தான் இருக்குது. இங்கே அப்பாடா அந்த ஏலியன் போயிடுச்சுங்க. அது என்ன சொல்லிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பூமியை வந்து கைப்பற்ற போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து கைஸ், இந்த ஏலியன்ஸ்லேயே வந்து சில நல்ல ஏலியன்ஸும் இருக்குது, சில கெட்ட ஏலியன்ஸும் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த அமெரிக்கன் மூவி ஒன்று பார்த்துருப்பீங்களா, ஈடி அப்படின்ட்டு ஒரு மூவி. அதில் வந்து ஒரு ஏலியன் வந்து வழி மாதிரி பூமிக்கு வந்துடும். அது ஒரு சின்ன பையன் வந்து மறுபடியும் அவனுடைய இதுக்கு அனுப்புவான், சரியா? அது ஒரு மூவியா. அதுக்கப்புறம் நம்மளோட தமிழ் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அயலான் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருப்பார். அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் கைஸ். அந்தமாரி ஒரு ஏலியன் நிஜமாலே என்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டுனா நான் கண்டிப்பாக அதுக்கு பண்ணுவேன். ஓகே, நம்ம வந்து அப்படியே பேசிக்கிட்டே கடந்து வந்தாச்சு 2வது இடத்த. ஆனால் பார்த்தீங்களா, அந்த செடி ஷேக் ஆகுது. அது ஒரு அனாமலி தான் கைஸ். பார்த்தீங்களா, நல்ல வேலை கைஸ். நம்ம போன தடவை 2வது இடத்துல தான் அவுட் ஆனோம். இப்போ நம்ம வந்து செக்ஷன் 3க்கு வந்திருக்கோம். நம்ம எத்தனாவது செக்ஷனு? செக்ஷன் 16 வரைக்கும் போகணும். அதாவது 16வது செக்ஷன் வரைக்கும் போகணும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுவோம், சரியா? ஓகே, அங்கெல்லாம் எப்போவுமே எந்த ஒரு அனாமலியும் இல்லை கைஸ். இங்கே தான் வந்து கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பார்ப்போம், தரவாக செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கேயே எதுவும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. இந்த ஹெல்மெட்டில் எதுவும் கிடையாது. இங்கே இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இதுலேயும் எதுவும் இல்லை. இங்கே ஹேய், இங்கேயும் எதுவும் இல்லை. இப்போது அந்த ஏலியன் மறுபடியும் வந்துச்சா? இங்கேயும் அந்த ஏலியன் வரல. இந்த பூமி இது வந்து அப்படியே தான் இருக்கும். இருங்க கைஸ், எதுவும் இல்லைனாலே சந்தேகமாக தான் இருக்குது. அப்படி தான் போன முறை வந்து எதுவும் இல்லைன்னு நினச்சி அதுவும் கரெக்டாக இந்த 3வது செக்ஷனில் தான் வந்து அவுட் ஆனோம். மறுபடியும் அந்த 3வது கம்பார்ட்மெண்ட்லேயே வந்து அவுட் ஆனோன்னா வந்து நமக்கு ஒரே அவமானமாக போயிடும் கைஸ். அதனால் நல்லா தரவாக செக் பண்ணுறோம், சரி கைஸ்? இந்த தடவை நான் நல்லா 2 வாட்டி 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டேன். இந்த தடவை எதுவும் இல்லை, அதனால் போகிறேன் நம்பி. எஸ் எஸ், 4வது இதுக்கு வந்தாச்சு. போடு போடு, வேறு லெவல். ஏய், வேறு லெவல் வேறு லெவல். நாங்கள் வேறு மாதிரி வேறு மாதிரி வேறு மாதிரி, நாங்கள் வேறு மாதிரி வேறு மாதிரி வேறு மாதிரி. சரி சரி, வேறு மாதிரி வேறு மாதிரின்ட்டு அப்புறம் வேறு மாரி ஆகிட போகுது. இங்கே வந்து ஏதாவது இருக்கா? இந்த ரோபோட்டு நல்ல ரோபோட்டாக இருக்குதுப்பா, இதுக்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. இது வரைக்கும் இந்த ரோபோட்டு நார்மலாக தான் இருக்குது. இந்த ஹெல்மெட் என்னது அது? என்ன ஏதாவது பக் ஆகிடுச்சா இல்லை ஸ்டெக் ஆகுதா மொபைலு?
ஏய் பார்த்தீங்களா, இப்போ நான் முன்னாடி போனால் நான் மறுபடியும் வந்த இடத்துக்கே வரேன். இது ஒரு அனாமலி காய்ஸ். பின்னோக்கி ஓடுங்க எல்லாரும். எஸ், எப்படி எங்ககிட்டயே வா, நாங்களாம் ப்ரோ பிளேயருதா. ஆங்கிரி ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு. சூப்பர். 5வது இடத்துக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ், 5வது இடத்துக்கு வந்தாச்சு. இன்னும் 11 கம்பார்ட்மெண்ட் தாண்டிட்டோன்னா அவ்வளோதான். இந்த கேம் பிளே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும். ஓகே, இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே ஏதாவது இருக்கா? இந்த போஸ்டர்லலாம் எதுவும் இல்லை. ஒரே முறை அந்த அதில் இருக்கிற அந்த ஜென்டில்மேனுடைய மூஞ்சி வந்து யாரோ கோடு போட்டிருந்தாங்க. இந்த குப்பை தொட்டிலையும் இது வரைக்கும் எதுவுமே இல்லை. அதேமாரி இந்த இந்த வக்கான் நகர் விண்வெளி வீரனை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் அவனை நல்லா செக் பண்ணலாமா? சரி, எதுவும் இருக்காதுன்னு நம்பி போகிறேன். கடவுள் மேலே பாரத்தை போட்டு. எஸ், நன்றி கடவுளே, உனக்கு நான் 108 அபிஷேகம் பண்ணுறேன். தேங்க்யூ. என்ன, இந்த விண்வெளி வீரரோட தலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு தான் அந்த மாதிரி தோணுதா, இல்லை உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுதா? இருங்க நல்லா தேடி பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ். இன்னும் 10 இதுக்கு நம்ம அதேமாரி போயிட்டா போதும் கைஸ். இன்னும் 10 இது தான் கைஸ். அவ்வளோதான், நம்ம கேம்ல முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கெல்லாம் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே, இங்கே எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த ஹெல்மெட்டுக்குள்ளேயும் எதுவும் இல்லை. இந்த குப்பை தொட்டிக்குள்ளேயும் எதுவும் இல்லை. இந்த ஸ்நாக்ஸ் இதுக்குள்ளே. ஹேய், இங்கே பார்த்தீங்களா? இங்கே உக்காந்துக்கிறவனோட தலை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது? இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெருசாக இருந்தது இல்லையே. நான் அப்பயே அங்கே ஒரு விண்வெளி வீரன் சூட்டு இருந்தது அப்பயே நினச்சேன். பார்த்தீங்களா, இங்கே நின்றுக்கிறானுங்க. இவனுங்க தலையை பெருசாக இருக்குது. இதுவும் ஒரு அனாமலி தான். ஓடுங்க பின்னோக்கி. எப்படி கண்டுபிடிச்சனா? நாங்களாம் வேணாம். அப்புறம் திருப்பி சொன்னால் அதுக்கப்புறம் கமெண்ட்டில் வந்து திட்ட போகிறாங்க. ஏண்டா ஓவர் பில்டப் பண்ணி நிற்கிறியடா அப்படின்ட்டு. ஓகே, இங்கே இப்போ பார்த்தீங்களா அந்த சூட்டோடைய தலை வந்து நார்மலாக இருக்குது. நான் அப்பயே நினச்சேன் உள்ளே வரும்போது, என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. நான் நினச்ச மாதிரியே அது ஒரு அனாமலியாக இருந்திருக்கு. நல்ல வேலை பார்க்காத பூ இருந்ததுன்னா நத்தி அவுட் ஆகிருப்போம். சரி, ஓகே. இங்கே எதுவும் இல்லை கைஸ், வழக்கம் போல் இங்கேயும் எதுவும் இல்லை. இந்த ரோபோட் நல்ல ரோபோட்டாக இருக்குது கைஸ். இந்த ரோபோட்டை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ரொம்ப நல்ல ரோபோட்டாக இருக்குது. இது வரைக்கும் இதால் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஓகே, இங்கே எதுவும் இல்லை. டேய், நேதுராது. டேய், ஐயோ நாடாது. டேய், ஏலியன் தான் வரும்னு பார்த்தா ஏதோ ஒரு பிஐயோட மூஞ்சில அங்கே தெரியுது. பாவி, நல்ல வேலை பார்த்தேன்டா. ஏம்மா, அதை பார்த்துட்டு நான் பயந்தே போயிட்டேன். ஏம்மா, செத்துப்பா, பெரியப்பா, மாமா, அப்பா, அம்மா, மம்மி, டாடி. அப்பா, நல்ல வேலை பார்த்துட்டேன். எவ்வளோ அந்த பேய், சே, இப்படிலாம் வருமா? கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேடா, இந்த ரோபோட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதேமாரி இங்கே வந்து வெளியவும் எதுவும் இல்லை. இந்த ஹெல்மெட்லேயும் இது வரைக்கும் நான் எதுவுமே பார்க்கல. அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த டஸ்ட்பினும் வந்து நல்லா தான் இருக்குது. அங்கே தானே இருந்தது போன முறை அந்த பேய். நல்ல வேலை. இருங்க, அந்த ஏலியன் மறுபடியும் வந்துச்சான்னு பார்ப்போம். நல்ல வேலை, ஏலியன் எதுவும் இல்லை. சந்தேகமாக இருக்குது. எதுக்கும் இன்னொரு வாட்டி நல்லா செக் பண்ணி பார்ப்போம். நான் இப்போ அதிர்ச்சியில் இருக்கேன் கைஸ். அந்த பேய் மூஞ்ச பார்த்ததில் ஏலியன்ஸை தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஏலியன்ஸை பார்த்து விட நான் பயப்படல சத்தியமாக. சடன் அதை பார்த்துட்டோன்னே வந்து கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் கைஸ். ஓகே, எஸ், நம்ம வந்து கம்பார்ட்மெண்ட் 9 வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் வந்து ஒரு 12 கம்பார்ட்மெண்ட் தான். ஒரு 12 செக்ஷனை தாண்டி போயிட்டோன்னா அவ்வளோதான். 12 செக்ஷன்ன்ற பாருங்களா. ஐயோ, அந்த பேயை பார்த்து பயத்தில் வந்து வாயிலாம் குளருது பாருங்களா. இன்னும் ஒரு 7 செக்ஷன் தான். அந்த 7 செக்ஷன் வந்து தாண்டிட்டோன்னா அவ்வளோதான். இருங்க,
பார்த்தீங்களா, அந்த ஜூஸ் மிஷினில் ஒரு கொடுக்கு மாரி இருந்தது. நல்ல வேலை பார்த்தேன், இல்லைன்னா வந்து அவுட் ஆகிருப்பேன். ஏதோ நண்டு கொடுக்கு மாரி இருந்தது, நல்ல வேலை பார்த்துட்டேன் அது. ஓகே, இங்கே வேறு ஏதாவது அனாமலி இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. டேய் அவ்வளோதான்டா. இன்னும் டேய் மாட்டிக்கிட்டியா? பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஏலியன் கண்ணு? பார்த்தீங்களா ஏலியன் வந்திருக்கு. இப்போ எவ்வளோ பெரிய மூஞ்சிடாது. உண்மையாலே ஏலியன் அவ்வளோ பெருசாக இருக்குதா, இல்லைனா இந்த டெக்னாலஜி ஏதாவது வச்சு அது அவ்வளோ பெருசாக காட்டுதா மூஞ்சியை? சரி ஏதோ ஒன்று. அப்பாடா, 11வது கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் 5 கம்பார்ட்மெண்ட்டு தான். அதையும் நம்ம முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், கேம் பிளே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக எப்படி கேர்ஃபுல்லாக விளையாடணும். ஓகே, இந்த போஸ்டரில் என்ற ஒரு மாற்றமும் தெரியவில்லை. இந்த ரோபோட் நல்ல பையனாக இருக்கிறான்பா, இவங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ரோபோட் அவன் பாட்டுன்னு அவனோட வேலையை செஞ்சுன்னு இருக்கிறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது இந்த ரோபோட்டை. ஓகே, எனக்கு இந்த இடத்துல எந்த ஒரு அனாமலியும் தெரியல கைஸ், அதனால் நான் நம்பி போட்டா வேணாம். அப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இப்போ போய் அவுட் ஆனோன்னா வந்து சத்தியமாக சொல்கிறேன், என் தலையை செவுத்தில் டங்குன்னு இடிச்சுப்பேன். அதனால் வந்து இன்னும் ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். ஓகே, இன்னொரு வாட்டி நல்லா கிளியராக வந்து பரிசோதனை பண்ணியாச்சு. இங்கே எதுவும் அனாமலியாக இல்லை, அதனால் நம்பி போகிறேன். எஸ் எஸ், ஐ காட் இட் எஸ். போடு. வேற லெவலு. நாங்கள் வேற மாதிரி நாங்கள் வேற மாதிரி. அவ்வளோதான் கைஸ், இன்னும் 4 இது. மாட்டிக்கினாரா? எவன்டா அது காஃபி கப்பில் வந்து மண்டை ஓடு வரைஞ்சவன்? மாட்டிக்கிச்சு. இந்தமாரி ஈஸியாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இன்னும் 3 தான். எப்படியா 3 முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பட்டு அதுக்குன்ட்டு ரொம்ப நெக்கில் விளையாடணும், அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூதானமாக விளையாடுவோம். இந்த ரோபோட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் வரல கைஸ், நல்லா பையனாகிறான். மாட்டிக்கினாரா? என்னடா பார்க்குற லுக்கு, ஏலியன் மண்டையா? மாட்டிக்கினாது. அவ்வளோதான் கைஸ். எப்படி இன்னும் 2 தான். 2 அனாமலிஸ் கண்டுபிடிச்சோன்னா போதும், தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம் அந்த இடத்த விட்டு. அதாவது இந்த கேம் பிளே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலான்னு சொல்ல வந்தேன், புரியுதா? ஓகே, இந்த செடி எதுவும் இல்லை. அந்த இந்த ரோபோட்டு தான் கைஸ் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் முடிக்கவே போகிறோம். இன்னும் அதால் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அது பாட்டுன்னு அதோடைய வேலையை செஞ்சுட்டு இருக்குது, அது பாட்டுன்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ரோபோட்டை, வேறு லெவல் கைஸ். ஓகே, இங்கே வேறு ஏதாவது இருக்கா? இங்கே வேறு ஏதாவது இருக்குது? அந்த ஏலியன் மறுபடியும் வந்துச்சா? சரி ஓகே, வரலன்னு தான் நினைக்கிறேன். இல்லையே, அந்தமாரி இருக்கக்கூடாதுடா. அந்தமாரி இருக்கக்கூடாதுடா. இருங்கடா, இன்னொரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கிறேன்டா. ஏன்னா இன்னும் ஒன்று சாரி, இன்னும் 2 தான்டா இருக்குது. அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டேன்னா இந்த கேமில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ அவுட் ஆனேன்னா ரொம்ப வெறி ஆகிடும்டா. அதுக்கப்புறம் நான் சத்தியமாக அழுதுருவேன். அதனால் எதுக்கும் இன்னொரு வாட்டி தரவாக செக் பண்ணிப்போம். ஓகே கைஸ், எதுக்கும் இன்னொரு வாட்டி நல்லா தரவாக செக் பண்ணியாச்சு. இங்கே வந்து இப்போ எதுவும் இல்லை, அதனால் நான் நம்பி முன்னோக்கி செல்கிறேன். ஆண்டவா, குறுக்க எந்த ஒரு கெட்ட விஷயமும் வரக்கூடாது. எஸ் எஸ். கையிலே பாயாசம் கொண்டு வந்தேன், உன் பாசம் காலமே போனாலும் ஜெயிச்சுடுறாசா. எஸ், இன்னும் ஒன்றே தான் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். கடவுளே, மாட்டிக்கினாரா ஏலியன்? ஹலோ மிஸ்டர் ஏலியன், மாட்டிக்கினாரா?
அவ்வளோதான் கைஸ். எப்படி நம்ம ஒரே வாட்டி தான் அவுட் ஆனோம், அதுவும் வந்து 3வது எதுவில் வந்து அவுட் ஆனோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹாவ் ரீச்டு செக்ஷன் 16 அப்படின்றாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த கேமை வந்து ஒரு வழியாக முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்தமாரி போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் ஒன்று மிஸ் பண்ணாத பார்க்க முடியும். வீடியோ பார்த்து எல்லாருக்கும் மிக்க நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திவாசன். பாய் காய்ஸ், பாய் 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 பாய்.